ஹாய் டேஸ் நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கப்பலுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 கரண்டி பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பரட்டிடுவோம். பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பூரி மாவெல்லாம் பசிவோலாம் அந்த மாதிரி பாத்தில் பசைஞ்சு வச்சுருவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீராக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா போதும். நம்மளுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜாமுனுக்கெல்லாம் கொதிக்கிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்த மாவு எடுத்து இதை வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் தேய்ப்போம்ல, அந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சி அது மேலே ஒரு லேயருக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவை தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அடுத்த சப்பாத்தியை போடுங்க. அதே மாதிரி மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி 3-4 லேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அதே மாதிரி பண்ணி இதை ரோல் பண்ணிடலாம். நம்ம வெஜ் ரோலெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா இங்கே ரவுண்டாக ஸ்கொயராக எப்படி வேணுமோ போடலாம். கொதிக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக செம்ம ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.